வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நாமங்க இப்போ வந்து டெய்லரிங் கிளாஸுக்கோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறக்கோ டேப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த டேப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். டேப்பை பற்றி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால இந்த டேப்புனா என்ன, அதில் என்னென்ன நம்ம வந்து அளக்கிறது, எப்படி அளக்கிறது அப்படின்ற விஷயங்களை சொல்லிடலான்ட்டு. ஒரு டேப்பு ஃபுல்லாங்க 1.5 மீட்டர் இருக்குங்க. 1.5 மீட்டர்னால் 150ங்க. 150 பாயிண்ட்டு சிஎம் சேர்ந்தது 1.5 மீட்டருங்க. இதை வந்து நம்ம எப்படின்னா துணி அளக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சிஎம் சென்டிமீட்டர் பக்கம் பார்க்கணுங்க. இதுக்கு பேர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சென்டிமீட்டருன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன எழுத்து பக்கம், இந்த பெரிய எழுத்து பக்கம் வந்து இன்ச்சு அங்குலம்னு சொல்லுவாங்கங்க. இன்ச்சு டேப்பு, இது வந்து இன்ச்சு டேப்புன்னே சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம துணியில் தைக்கிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுங்க. நமக்கு அளவெடுக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இப்போ துணியை அளந்து நம்ம வாங்குவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த சென்டிமீட்டர் பக்கம் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 50 பாயிண்ட்டு அரை மீட்ருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது 50 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் அரை மீட்ரு. 50னா இப்போ எனக்கெல்லாம் 80 பாயிண்ட் போதும்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ளவுஸ் பிட்டு, அதெல்லாம் இந்த பக்கம் தான் பார்க்கணுங்க. பாருங்கள், இது 70 பாயிண்ட்டு, 80, 100னா 1 மீட்ரு, அந்த மாதிரி நம்ம அளந்துக்கணும். டேப்பு ஃபுல்லாக சேர்ந்தது 1.5 மீட்ரு. ஒரு டேப்புனா 1.5 மீட்ரு. இப்போ இதை வந்து துணியில் நம்ம எப்படி அளக்கணும்னா, பாருங்கள், துணியில் கரை பக்கங்க. நான் உங்களுக்கு சும்மா இங்கே இருந்த பிட்டை பார்த்து அளந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரை பக்கமாக அளக்கணும். சின்ன எழுத்து பக்கமாகவும் இருக்கணும், கரை பக்கமாகவும் இருக்கணும். வெட்டு பக்கம் இப்படி வெட்டுப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் அளக்கக்கூடாது. அது வந்து நீளமாக இருக்கும். அப்போ நம்ம அதிக மீட்டருக்கு பணம் கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்போது சின்ன சின்ன வியாபாரிங்கெல்லாம் விற்று வருவாங்க. அது ப்ளவுஸ் பீட்டு 80 இருக்கா 1 இருக்கான்னு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா டேப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்கள் டெய்லரிங் கற்றுருந்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம். அப்போ துணியோட கரை பக்கமாக இருக்கணும், டேப்போட சின்ன எழுத்து பக்கமாக இருக்கணும். இப்படி வச்சு அளந்தாதான் இது 80 பாயிண்டா 1 மீட்டரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அளக்கிற மெத்தட் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கு வந்து இந்த இன்ச்சு பக்கம் தான் நம்ம இப்போ தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி வச்சு தான் அளவு எடுப்போம். இந்த 2 பெனிஃபிட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். ஜாக்கெட்டில் வைக்கிற இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு கையில் இந்த விரலில் அப்படி பிடிச்சிக்கணும், நழுவ விடாமல். பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நான் ஏற்கனவே ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். 4ஆக ரெட்டையாக எடுத்து கோர்த்து 4ஆக முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு விரலில் இந்த ஹூக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், அசைய விடாமல். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2 ஹோல்லையும் மாற்றி மாற்றி தைக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். இந்த 2 ஹோல்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக அசையாமல் இருக்கிற மாதிரி நல்லா தைச்சிடணும். நீங்கள் வந்து ப்ளவுஸே கிழிஞ்சாலும் ஹூக்கு போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். இப்படி எடுத்து 2 ஹோல்லையும் நல்லா டைட்டாக தைச்சிருங்க. தைச்சா இப்படி பாருங்கள், அசையில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விரலில் வந்து இங்கே அடியில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ தான் வந்து அசையாமல் இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தைக்கணுங்க. தைச்சா பாருங்களேன், இந்த ஹூக்கு நடுவில் போய் இந்த இடத்துல நடுவில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். உங்களுக்கு அது அசையவே அசையாது, நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஹூக்கு வந்து அப்படியே இருக்குங்க. ப்ளவுஸ் இருக்கிற வரைக்கும் கிழிஞ்சாலும் கூட ஹூக்கு போகாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஹோல்லையும் மாற்றி மாற்றி டைட்டாக தைச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த இடையில, இந்த வளைஞ்சிருக்கிற இந்த இடையில வந்து நம்ம இதையும் நம்ம ஸ்ட்ராங்காக டைட்டாக தைச்சிடணும்.
தச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துலையே நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த மாட்டுற இடத்துக்கும் அடியில் வரணுங்க. இந்த மாட்டுற இடத்துக்கும் அடியில் இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம நூலை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹூக்கு. இப்போ ஐ கட்டுறது அடுத்தது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஐ கட்டுறது பார்ப்போம். ஐ கட்டுறது பார்ப்போம். அதுக்கும் நான் 4 நூலை எடுத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹூக் இங்கே வச்சுருக்கோங்களா, இங்கே ஐ கட்டுறதுங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளவுஸ்லேயே எனக்கு வி போடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஐ கேட்பாங்க, ஒரு சிலர் ஐ கேட்பாங்க. அதுக்கு எந்த மாதிரின்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி அடியில் நூலை விட்டு மேலே எடுத்துடணும். திரும்ப கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இது பண்ணி உள்ள மறுபடி விட்டுருங்க. இந்த மாதிரி 3 வாட்டி விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஐ மாதிரி ஃபார்ம் ஆகிருச்சிங்களா, அதுதான் ஐ கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 3 வாட்டி இதே மாதிரி இந்த நூலை இது பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். 1 வாட்டி 2 வாட்டினா கொஞ்சம் அந்து வந்துருச்சுன்னா ஸ்ட்ராங்கெலாம் போயிடும். இப்படி வச்சுட்டோங்கன்னா அடுத்தது மேலே எடுத்துக்கிறோம். இப்போது இப்படி இருக்குங்களா, இந்த விரலை நம்ம எப்பயும் போல் அடியில் வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த நூலை சுற்றியும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, நூலை சுற்றி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஏற்கனவே ஹெம்மிங்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட்டோம். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் கூட நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் எம்ப்ராய்டிங்லலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே தாங்க. அப்புறம் இதே தான் நம்ம இப்போது அது பட்டன் ஹோலு காஜான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, காஜாக்கு இதே ஸ்டிச்சு தான் போட்டோம். நூலை சுற்றி இந்த நூலுக்குள்ளே ஊசி வர்ற மாதிரி இப்படியே போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நாட்டாக பாருங்கள், நடுவில் நாட்டாக வருது பார்த்தீங்களா, இப்படி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஹூக்கு மாட்டி எடுக்கும்போதும் அப்படியே இருக்கும். 3 வாட்டி நம்ம தச்சிருக்கிறதுனால அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் அடிப்பக்கம் இந்த மாதிரி ஊசியை கொண்டு போயிட்டு இப்படி வந்துருங்களா, வந்த உடனே இங்கே நீங்கள் நாட் போட்டுடலாம். இங்கே நாட் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஹூக்கு வைக்கிறதும் ஐ கட்டுறதும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஹூக்கு போய் இப்படி மாட்டிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.